வெல்கம் டு தமிழ் சினிபுட். தளபதி விஜய் அவர்களுடைய தி கோ திரைப்படத்துல விஜயகாந்த் நடிக்க போறது அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாயிருக்கு. விஜயகாந்த் இந்த படத்துல எப்படி நடிக்க போறார், என்ன ரோல்ல நடிக்க போறார் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். தளபதி விஜய் அவர்களுடைய தி கோ திரைப்படத்துடைய இதுகிட்ட ஷூட்டிங்ல படக்குழு பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் வெங்கட் பிரபு இயக்கத்துல தளபதி விஜய் ஹீரோவா நடிக்கிறாங்க. இந்த படத்துல மீனாட்சி, ஸ்னேகா, பிரசாந்த், பிரபுதேவா மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் முக்கிய ரோல்ல நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போடு பாடல் ஏற்கனவே வெளியாகி வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த நிலையில தளபதி விஜய் அவர்களுடைய கோ திரைப்படத்துல விஜயகாந்த் அவர்கள் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் நடிக்க போறார், அதுவும் முக்கியமான ரோல்ல நடிக்க போறார் அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே வெளியானுச்சு. இந்த நிலையில இது குறித்து படக்குழு விஜயகாந்துடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட பேசியிருக்கிறதா அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. விஜயகாந்தோடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த இது குறித்து கேட்கும் போது வெங்கட் பிரபு இது குறித்து அணுகியிருக்கார். விஜயும் மீட் பண்ண டைம் கேட்டிருக்கார். வெங்கட் பிரபு 4 முறை எங்க வீட்டுக்கு வந்திருக்கார். என்னுடைய பையன்கிட்ட இது குறித்து பேசியிருக்கார். நான் தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிறதுனால அவங்க கிட்ட இது குறித்து பேச முடியல. தேர்தல் ஒர்க்லாம் முடிஞ்ச உடனேயே இது குறித்து நான் பேசுவேன். விஜயகாந்த் இப்ப இருந்து விஜயும் வெங்கட் பிரபுவும் அவர்கிட்ட இது குறித்து பேசியிருந்தாலே விஜயகாந்த் அவர்கள் மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஏன்னா எஸ்ஏசி விஜயகாந்தோடைய நெருங்கிய நண்பர், எல்லாருக்கும் தெரியும். விஜயகாந்தை வைத்து 17 படங்களை எஸ்ஏஜி அவர்கள் இயக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செந்தூர பாண்டியன் படத்துல விஜயை அறிமுகப்படுத்தினதே விஜயகாந்த் தான். அந்தளவுக்கு விஜயகாந்துக்கு ரொம்ப பிடிக்கும். வெங்கட் பிரபுவும் எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு, இதனால எங்களால மறுப்பு தெரிவிக்க முடியாது. ஸோ அந்த கேரக்டர் எப்படி அப்படிங்கிறது குறித்து பேசிட்டு நாங்க ஓகே சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு விஜயும் வெங்கட் பிரபுவும் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வீட்டுல போய் மீட் பண்ணி விஜயகாந்தோடைய தோற்றம் எப்படி இருக்க போது, அவருடைய கேரக்டர் என்ன, எப்படி அவரை கொண்டு வர போறீங்க அப்படிங்கிறது குறித்து அவங்க கிட்ட பேசி என்ஓசி வாங்கினதுக்கு பிறகு விஜயகாந்த் அவர்கள் கோ திரைப்படத்துல சிறப்பு காட்சியில நடிக்க போறது கன்ஃபார்ம் ஆயிரும். இந்த கோ திரைப்படத்துல விஜயகாந்தோடைய தோற்றம், அவருடைய கேரக்டர் என்னன்னா, அப்பா விஜய் கூட ஆர்மி கேம்ப்ல பாத்தீங்கன்னா ஆபீசரா ஒரு ரோல் பாத்தீங்கன்னா விஜயகாந்துக்கு கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. இன்னொரு தரப்பு விஜயகாந்த் இந்த படத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் ரோல்ல நடிக்க போறாரு. அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி அவரை ரீகிரியேஷன் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஸோ கோ திரைப்படத்துல விஜயகாந்த் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் மீண்டும் திரைக்கு வர போறார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த ரோல்ல விஜயகாந்த் இந்த படத்துல ஏஐ தொழில்நுட்பம் மூலம் ரீகிரியேஷன் பண்ணி நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.